ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். குயிக்காக ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு வெடித்து வரும்போது 2 பச்சை மிளகா நீட்ட வாக்கில் கட் பண்ணிவிட்டேன், அதையும் போட்டுக்கலாம். நான் கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொடியாக வேணுனாலும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கிழங்கு சேர்த்துனதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எதனால சேர்க்குறோம்னா கிழங்கு ஒட்டாமல் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிரும். அதனால் நம்ம மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு சேர்த்திக்கிறோம். கிழங்கு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துனதுக்கு அப்புறமா ஆனியனை நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து நம்ம மிளகாத்தூள் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்திக்கிறதுனால காரம் கம்மியாக சேர்த்திருக்கிறேன். நீங்கள் காரம் எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம சூடான சாதத்தை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட குயிக்கான டேஸ்டியான பொட்டேட்டோ ரைஸு ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம். இதே மெத்தடில் நாளைக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.